எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் இப்போ வீட்ல சூடு சூடுன்ட்டு சொல்லிக்கிட்டே இருப்போம். சூடா இருக்கிற நேரங்கள்ல நம்ம உடம்பையும், நம்ம மனசையும் கூலா வைக்கிறதுக்கு ஏத்த மாரி சாப்பாடுகள டெய்லியே நம்ம சாப்பிடணும். நம்ம கண்ணு முன்னாடி இந்த சம்மர் சீசன்ல வர்றது வாட்டர் மெலான் தான். தர்பூசணி அதுதான் நம்ம எல்லாருமே ஜூஸ் போட்டு குடிப்போம். வெள்ள பூசணிக்காவ கூட நம்ம டெய்லியே நம்ம சாப்பாட்ல சேர்க்கலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூடு கம்ப்ளீட்டாட்டு குறைஞ்சிரும். நார்மலாட் இந்த மாரி ஒரு ஃபுல் இதுவே நம்ம மார்க்கெட்லேருந்து வீட்ல வாங்கி கொண்டு வச்சுட்டோன்னா, டெய்லியே சமையல்ல சின்ன சின்ன பீஸ் வெட்டி போட்டு நம்ம சமைக்கலாம். ஒரு நாள் சாம்பார் பண்ணும்போது இதில சின்ன பீஸ் வெட்டி போட்டுக்கலாம். மோர் குழம்பு பண்ணும்போது பண்ணலாம். இதில பச்சடி பண்ணலாம் ஒரு நாள். சாம்பார் சாதம் பண்ணும்போது கூட இதில் சின்ன பீஸ் வெட்டி போட்டுக்கலாம். கொண்டக்கடலை அதெல்லாம் போட்டு நம்ம மசாலா மாதிரி பண்ணும்போது கூட இதில் சின்ன பீஸ் வெட்டி போட்டுக்கலாம். இன்னும் பிசிபலாபாத் பண்ணும்போது கூட இதில் சின்ன பீஸ் வெட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய இதில் நம்ம செய்யலாம். நான் இப்போது இந்த ஒரு சின்ன பீஸ் வெட்டி எடுத்துட்டு இது வச்சு ஒரு பருப்பு நான் பண்ண போகிறேன். வெள்ளை பூசணிக்காய் பருப்பு. இதுக்கு சின்ன பீஸ் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கலாம். பருப்பு வந்து 3/4 கப்பு அளவுக்கு பருப்பு எடுத்துட்டு அதை கழுகிட்டு ஒரு 2 கப்பு தண்ணி போட்டு இந்த குக்கரில் போடலாம். இதுக்கு ஒரு பச்சை மிளகாய் மட்டும்தான் நான் போட்டிருக்கிறேன். கொஞ்சமாட்டு மஞ்சள் பொடி, சின்ன துண்டு காயம், 5 சின்ன வெங்காயம், 5 பூண்டு, இதை சின்ன சின்ன பீசஸ் ஆட்டு வெட்டி இந்த குக்கரில் போட்டுடலாம். தக்காளியும் ஒரு தக்காளி தான், அதை சின்னதாட்டு வெட்டி போட்டுக்கிறேன். காரம் எல்லாமே இந்த சம்மரில் கொஞ்சம் குறைவாட்டே நம்ம சாப்பிட்லாம். கொஞ்சமாட்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு உப்பும் போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு ஒரு 3 விசில் வர்றதுக்கு வச்சிடலாம். காரம் வந்து சம்மர் சீசன்லலாம் கொஞ்சம் குறைவாக தான் நம்ம சாப்பிடணும். ஏன்னா நம்ம காரம் கூடுதலாட்டு சாப்பிடும் போது நமக்கு அல்சர் மாதிரி அந்த பிரச்சனைகள் கூட நமக்கு வரும். ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் இந்த விசில் இதெல்லாம் போனதுக்கப்புறம் திறந்து பார்த்தாச்சுன்னா இது நமக்கு நல்லா வெந்து போய் இருக்கும். இந்த வெள்ளை பூசணிக்காவும் நல்லா நமக்கு சாஃப்டாட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு கரண்டி இல்லைனா ஒரு மத்து வச்சு லைட்டாக இதை வந்து கடைஞ்சி விட்டுட்டு இதுக்கு நமக்கு உப்பு எல்லாமே போட்டிருக்கோம்ல, அதனால் எல்லாமே நமக்கு கரெக்டாட்டு இருக்கும். உங்களுக்கு உப்பு ஏதாவது கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா கூடுதலாக போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய், நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேறு எண்ணெய் வேணும்னா எடுத்துக்கலாம். கொஞ்சமாட்டு கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, வத்தல். இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் வத்தல் நிறைய பேர் பிச்சு போடுவீங்க. நான் முழுசாக தான் போடுவேன். இதில் கொஞ்சமாட்டு நெய்யும் நான் போட்டிருக்கிறேன். நெய்யிலையும் நிறைய தேங்காய் எண்ணெய், நெய் 2லையுமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது நம்ம இப்போ நல்லெண்ணெயும் சேர்த்துருக்கிறேன். 3 எண்ணெயுமே இதில் நான் சேர்த்துருக்கிறேன். நல்லெண்ணெய்ன்னு சொல்லியாச்சுன்னா வந்து உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் இருக்குன்ட்டு. நெய், இந்த தேங்காய் எண்ணெயெல்லாம் கூட இந்த சூட்டுக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சமாட்டு கருவேப்பிலையும் போட்டு இதில் அப்படி போட்டுடலாம். இது ரொம்ப டேஸ்டாட்டு இருக்கும். சாதத்தில் போட்டு நம்ம சாப்பிட்லாம். இது நம்ம சப்பாத்திக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம டெய்லியே இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நம்ம இந்த வெள்ளை பூசணிக்காவை சேர்த்துக்கிட்டே வந்தோன்னு வைங்களேன், நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெள்ளை பூசணிக்காவை ஆக்சுவலாக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் இதை தடியங்கான்னு சொல்லுவோம், இல்லைனா கொம்பளைங்கான்னு சொல்லுவோம். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டை தவிர வேறு இடங்களில் இதை கூடுதலும் எல்லோரும் வெள்ளை பூசணிக்கான்னு தான் சொல்லுவாங்க. அதனால் நான் வெள்ளை பூசணிக்காய் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியே நான் சொல்லிக்கிட்டேன். இங்கிலீஷில் ஆஷ் கார்ட், ஒயிட் பம்ப்கின் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த வெள்ளை பூசணிக்காய் இந்த கேஸ் ப்ராப்ளம் இருக்குல்ல, அவங்களுக்கு கூட இது ரொம்ப நல்லது. அதாவது இந்த அல்சர் மாதிரி இருக்கிறனாலே சிலப்போ அந்த ஏப்பமெல்லாம் வரும், கேஸ் ப்ராப்ளம்லாம் வரும். அவங்க கூட இதை சாப்பிடும்போது அந்த வயிற்றுக்குள்ளாடி இருக்கக்கூடியது ஃபுல்லாக நமக்கு சரியாயிரும். இன்னுமே இதில் நிறைய மருத்துவ பலன்கள் இருக்குது. இதை இந்த கிளைமேட்டில் அடிக்கடி டெய்லி ஏதாவது ஒரு வகையில் இதை சமைச்சு சாப்பிடுங்க. நம்ம உடம்பையும் மனசையும் அப்படியே கூலாக வைக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.